எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதில்ல. நம்ம அம்மா அப்பா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் இருப்போம். நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இல்லை ஸ்டடீஸ்னாலேயோ இல்லை வேலையினாலேயோ வேறு ஊருக்கு போகிறது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் யாருமே நிரந்தரமாக நம்ம கூட இருக்க போகிறதில்ல. ஆனால் என்ன ஆனாலும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு பார்க்கணுமா? வேதத்தில் பாருங்கள், ஏசாயா 58:11 போட்டிருக்கு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, கர்த்தர் நம்மளை எப்போவுமே நடத்துறது மாத்திரம் இல்லாமல் நம்ம ரொம்ப வறட்சியாக ரொம்ப சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கும் போது அவர் நம்மளுக்கு நம்மளை திருப்தியாக்கும்படியாக நம்மளுக்கு பலத்தை தராரு. அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் தண்ணி ஒரு இடத்துல எப்போவுமே இருக்குன்னா அதை சுற்றி எப்போவுமே பச்சை பசேன்னு எல்லாம் செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு குறையவே இல்லாமல் தேவன் நம்மளை நடத்துவார். அதனால இன்னைக்கு நீங்கள் எந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என் கூட யாருமே இல்லை, என்னை கன்சோல் பண்ணுறதுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கார். அவர் எப்போவுமே உங்களை நடத்தி கொண்டே உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எப்போவுமே வற்றாத நீரூற்றாக வைத்திருப்பார். அதனால் ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.